ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் எங்கள் வீட்டில் என்ன சமையல் வாங்க பார்க்கலாம். மசால் தோசை சாப்பிட்டு ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். ஹோட்டலில் விதவிதமாக சாப்பிட்லான்ட்டு போவோம். ஆனால் நான் எப்போ போனாலுமே இந்த மசாலா தோசை தான் ஆர்டர் பண்ணுவேன். ஒரு தோசை வந்து 160 வாங்கியிருந்தேன். அப்புறம் வாங்கி சாப்பிட்டாச்சு. என்றைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு நேரம் தோணுச்சு, 160 கொடுத்து சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? ஒரு கரண்டி மாவும் ஒரு கரண்டி உருளைக்கிழங்கும் வச்சுருக்கோங்க. இதை நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாமே. 160 4 கிலோ மாவு வாங்கி 40 தோசை சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, ஒரு சில நேரங்களில் ஒரு ஃபேமிலி குழந்தெல்லாம் வந்த பிறகு இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு 160 கொடுத்து நம்ம வீட்டிலேயே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு தோணுச்சு. அப்படி இன்றைக்கி கம்பு தோசையில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சூப்பரான காலை டிஃபன் எங்கள் வீட்டில். யாருக்கெல்லாம் மசாலா தோசை பிடிக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். லெமன் ரைஸ் ரொம்ப வரையாக செய்யாமல் கொஞ்சம் சாதம் நல்லா வேக வச்சு செஞ்சுவேன். உருளைக்கிழங்கு வறுவல், வெள்ளரிக்காய் ஸ்நாக்ஸு. இதுதான் இன்றைக்கி சமையல்.